என்ன செலவு செய்யறப்ப உங்களுக்கு பதறும், அவங்களுக்கு அது இயல்பா இருக்கும், நமக்கு பக்குன்னு இருக்கும். அப்படி பாரு, சூப்பர் சீனரி. பால் வாங்குறது அவங்க நான் 10 ரூபாய்க்கு தான் சார் வாங்குவேன், அதுக்கு மேல வாங்க மாட்டேன். ஏன்? அது வந்து அவங்க 1/2 லிட்டர் வாங்கிட்டு வந்துருவாங்க சார். இருக்கிறது 4 பேர், 10 ரூபாய்க்கு பால் வாங்கினா போதும் தானே அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடுவேன் சார். நான் 4 பேருக்கு எப்படிங்க 10 ரூபாய்க்கு பால் வாங்கினா அவ்வளவுதான் சார் வாங்குவேன் நான். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. நான் வீட்டுக்கு வந்து அந்த 10 ரூபா பாலை ஊத்திட்டு அதுக்கிடையே அந்த கவர் இருக்குல்ல சார், பால் எவ்வளவு இருந்துச்சு அதுக்கிடையே தண்ணி பிடிச்சிருவேன். நல்லா இருக்க. காய வச்சு அவங்க குழந்தைக்கு 2 பசங்களுக்கும் அவங்களுக்கும் ஊத்தி கொடுத்துருவேன். இருந்தா நானும் கொஞ்சம் குடிச்சுக்குவேன். இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. ஆனா அவங்கள பால் வாங்கிட்டு வர சொன்னா 1/2 லிட்டர் வாங்கிட்டு வந்துருவாங்க சார். எனக்கு அப்படியே பக்குன்னு இருக்கு. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? பால் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா அதுக்கு அவ்வளவு கணக்கு பார்ப்பாங்க சார். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. 10 ரூபாய்க்கு தான் பால். இதை இன்னைக்கு கொஞ்சம் குடிச்சிட்டு காலாலே கொஞ்சம் குடிச்சுக்க. ரெண்டாம் நாள் குடிச்சுக்கலாம். இந்தியாவுல இருக்க அறிவாளி பூரா நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. ஒரு 1/2 லிட்டர் வாங்கிட்டு வரப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் மனசு? வேர்த்துரு சார். அப்படியே 50 ரூபா போச்சு, 5 நாள் 1 வாரம் பால் போச்சு. கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும். தம்பி கிட்ட இதை கத்துக்கிடணும். 50 ரூபா 5 நாள் வாங்க வேண்டிய பால் போச்சு. ஒரு வாரத்துக்கு அப்ப சண்டே லேட்டா தான் எந்திரிப்பானுங்க, சண்டே கூட கழிச்சிடலாம். பெருசா ஆரம்பிச்சிருச்சுடா. சண்டே லேட்டா தான் எந்திரிப்பாங்க. அன்னைக்கு வேண்டியதில்ல, பால் வாங்க வேண்டியதில்ல. லேட்டா தான் எந்திரிப்பானுங்க. ஆமால ஆமாவா இல்லையா? ஆமா மட்டும்தான். ஐடியாவே நேரா இட்லிக்கு போயிடலாம் அப்படிங்கறத. நேரா இட்லிக்கு போயிடலாம். சில டைம் வந்து நேரா சாப்பாடுக்கே கொண்டு போயிடுவேன் சார் அவனுக்கு. கிரைண்டரா கிரைண்ட். ஏன்னா கிச்சன் என் கண்ட்ரோல் தான், அதனால அவனுக்கு எந்திரிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவேன். நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, என்னால உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சார். அந்த நாய் காலையில செருப்படி 5 விழும்னு சொல்லி வை. இடையில வண்டி ஓட்ட மாட்டேன். வீட்டுக்கும் வண்டி வந்து பையனை பிக்கப் பண்றது வண்டி தான். சைக்கிள். ஓப்பா. இந்த காலத்துல இப்படி ஒரு புள்ளையா? ஒரு விஷயம் பண்றேன், எனக்கு சாக்லேட் கிடைக்குதுன்றது வேற. நான் கடைக்கு போனாலே எனக்கு சாக்லேட் கிடைக்கும்ன்றது அதுல எனக்கு உடன்பாடே இல்ல. நான் ஏத்துக்க மாட்டேன். தப்பு தான். புரியல, ஏன் ஏதாவது பண்ணாதான் சாக்லேட்? எப்படி சார் சொல்றது? நமக்கு அப்படிதான் சார் கிடைச்சது ஒரு சாக்லேட். நான் அதெல்லாம் இல்லையே. இல்லையா? அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா எங்கடா இருக்கு? எனக்கு மாமா சும்மா கடை கூட்டிட்டு போய் முட்டாய் வாங்கி கொடுப்பாரு. இதெல்லாம் ஒரு லக்ஸுரின்னு பேசுறாங்க. எனக்கு அது புரியவே இல்ல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நம்ம கஷ்டப்பட்டு தானே வளர்ந்தோம். நம்ம பிள்ளை கஷ்டத்தை காக்கணும், கஷ்டத்தை பார்க்கணும்ன்ற இதெல்லாம் கஷ்டமானே எனக்கு தெரியல. தெரியாது. இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. கேட்ட உடனே எதுக்கு வாங்கி கொடுக்கணும்? எடுத்துக்கலாம் சார். கேட்டோனே நீ எதுவும் வாங்கி இப்போ கொடுக்காத. கேக்குறான்னா உடனே போய் வாங்கி கொடுக்குற பைலா. பேல்பூரி வேணுமா? பேல்பூரி புரியுன்னுட்டு நல்ல மார்க் எடுத்தா உனக்கு சைக்கிள் வாங்கி தருவேன். உனக்கு ஆக்சுவலா இப்ப இது என்ன லாஜிக் எனக்கு புரியல. கொஞ்சமாவது மனசாட்சியோட தான் பேசுறியா? இதுல என்ன லாஜிக் இருக்கு? உங்களுக்கு அவனால தர முடியாதுன்னா அப்ப நீங்க அவனுக்கு செய்ய மாட்டீங்களா? எனக்கு அது ஒரு பயம் சார். சரியான பயந்து உங்களை பாஸ். நீங்க வாங்க பாஸ், நான் இருக்கேன். இப்ப நீங்க சாக்லேட் கூடாது, பிள்ளை வந்து இனிப்பு சாப்பிட்டு பழக கூடாதுன்னா நீங்க கட் அண்ட் ரைட்டா ஸ்டாப் பண்ணிருப்பீங்க. அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? அப்படின்னா அப்ப சாக்லேட் வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு சிக்கல் இல்ல. இட்லி அது ஒரு அமௌண்டா வருது, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. உன்னெல்லாம் யார் இங்க வர சொன்னா? யார் வர சொன்னா? உங்க அப்பா நைட் வேலை முடிச்சிட்டு வரல, உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாரா? பரோட்டா வாங்கிட்டு வருவார். பரோட்டா வாங்கிட்டு ஆமா வருவார். சார். வாரத்துல எத்தனை தடவை வாங்கிட்டு வருவார்? ஒரு 3 நாள். ஒரு நாள் விட்டு ஒரு நாள். ஒரு நாள் வாங்கிட்டு வருவார். அப்பெல்லாம் அந்த பீரியட்ல எல்லாம் வந்து பரோட்டா தான் நமக்கு ஸ்பெஷல் ஃபுட். கரெக்ட். டெபினெட்லி. உங்களுடைய ஹெல்த்தி திங்ஸ் அப்படிங்கிற கணக்குப்படி பார்த்தா இந்த சாக்லேட்டை விட பரோட்டா சிக்கல் ஆமா இல்லையா? டெபினெட்லி. ஆனா இப்பவும் அப்பா வாங்கிட்டு வந்த பரோட்டா மனசுல நிக்குதா இல்லையா? ஆமா. அது எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு இந்த பரோட்டா வாசம். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, மறக்க முடியல. அது தூக்கத்தோட சாப்பிடும்போது டேஸ்ட், அப்பாவோட ஸ்மெல் எல்லாமே அந்த நல்லா இருக்குல்ல? அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. ரொட்டி சால்னா தாமரை இலை, இது 3 சேர்ந்து ஒரு வாசம் வரும். உண்மை சார். அரை தூக்கத்துல ஒரு அப்பா மணிக்கு கிடைக்கும். ஆயத்தோட அடியுது அடைஞ்சிருச்சா? உங்க முகமே இப்பதான் மலர்ச்சி ஆகுது சொல்லும் போதே. இந்த அனுபவம் உங்க பிள்ளைக்கு வேண்டாமா? ஆமா மறந்தே போச்சுடா. 32 வயதுல தாமரை இலை வாசமும் பரோட்டாவும் அப்பாவின் உழைப்பின் வாசமும் உங்களுக்கு அப்படி நிக்கிற மனசுல. நீதான்டா புள்ள. உங்க பையனுக்கு 32 வயசாகிறப்ப அவனுக்கு என்ன வாசம் இருக்கும் உங்களை பற்றி? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. இன்னைக்காவது உங்க அப்பா நீ இது பண்ணு அப்பதான் நைட் அப்பா உனக்கு ரொட்டி சால்னா வாங்கிட்டு வருவேன்னு சொல்லியிருக்காரா? சொன்னதே இல்லை. சொல்ல. நீங்க நல்லவையா. இப்ப அப்படி சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கும் தெரியுமா? நீங்க பண்ண வேலை தான் ஞாபகம் இருக்கும். உங்க அப்பா வாங்கி கொடுத்த ரொட்டி சால்னா ஞாபகம் இருக்காது. இந்த அவமானம் உனக்கு தேவையா? கரெக்ட் சார். உங்க பிள்ளைக்கு உங்களை ஞாபகத்துல இருக்க நீங்க என்ன பண்ணுவோம் பண்ணுங்க. எஸ் சார். இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. இட்லி பொடி அரைப்பாங்க, இட்லி பொடி எப்படி அரைப்பாங்க? பருப்பு, கறிவேப்பிலை, வரமிளகா போட்டு அரைப்பாங்க. அதானே உலக வழக்கம். ஆனால் இவங்க வீட்டில் மட்டும்தான் பாதாம் முந்திரிலாம் போட்டு அரைப்பாங்க. அதுவே எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. சமூகம்
பெரிய இடம் போல் இருக்கு. எனக்கு அப்ப அப்படிலாம் மறப்பாங்க. சார் எங்க வீட்ல பாதாம்லாம் போட்டு தான் சார் வறுத்து அரைப்பாங்க. அதை விடுங்க சார். விடுப்பா. இதெல்லாம் அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம், அப்படிலாம் விட்டுற முடியாது. இல்ல அப்ப உங்களுக்கு பூரா பேர் கஞ்சனா தான் தெரியும். பொடி மட்டும் சார் அவர் அந்த ஒரு பாயிண்ட வச்சு தான் சார் இப்போ நம்ம அடக்கலானே இன்னைக்கு வந்திருக்காரு. ஏயா சும்மா இல்லை சார், பக்கோடா குருமா பண்ணுவாங்களா சார்? ஆ. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து முந்திரி பக்கோடா தான் குருமா பண்ணுவாங்க. என்ன எழவியா அவர் கொஞ்சம் ஹை பேத்தி சொல்றாரு சார். பாதாம் போட்டு அரைக்கிறது ஓகே, ஆனா எல்லா வாட்டியும் வீட்ல கிலோ கணக்குல அரைக்க மாட்டோம். சொல்லவே இல்ல. ரொம்ப முக்கியம். இஞ்சி தானே அரைப்போம், அதுக்கு ஒரு 4-5 பாதாம் போட்டாலே டேஸ்ட் வந்துரும். சார் கிலோ கணக்கில் வாங்கி வச்சுருக்காங்க சார் வீட்டில், ஃப்ரிட்ஜில் அப்படியே இருக்கு. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இல்ல எப்போ எந்த டைம்ல எந்த பொருள் விலை கம்மியா இருக்கோ அதை மட்டும் தான் வாங்குறதுக்கு போவாரு. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். கல்யாணம் பண்ண புதுசில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம். அங்கே வந்து ஃபஸ்ட்டு சமைக்கன்னு சொன்னாங்க. என்ன வேணும் கேட்டாங்க. புளி 10 கிலோ. அப்பா வந்து உனக்கு பிடிச்சது பண்ணுமான்னு சொல்லிட்டாரு. எங்கள் அப்பா லிஸ்ட் கொடுத்தாங்க இவங்க, சரிங்களா? உன்னை மளிகை ஜாமான் வாங்க சொல்லியிருக்கா அப்பா. இவ்வளோ பெரிய லிஸ்ட் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு எத்தனை பில் பார்த்தா சும்மா ரஃபா கால்குலேட் பண்ணாங்க. 600 ரூபா பில் போடாது ஒரு நேரத்துக்கு. என்ன லிப்பு அசைறது முன்னில்லையே. பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்காக பன்னீர் என்னென்னமோ சொன்னாங்க. எங்கள் அப்பா வந்து நீ எதுவுமே செய்ய வேணாம், தோசை ஊற்றுமான்னு சொல்லிட்டாங்க. பாயசம் வைப்பாங்க, ஒவ்வொரு ஸ்பூனுக்கும் ஒரு முந்திரி பாயசம் போதும். சொல்லுங்க. இவர் இவ்வளவு நேரமா கஞ்சம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். இவர் மகா கஞ்சம்ங்கறதே இவங்க எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் தான் சார் எனக்கு தெரியுது. இந்த விஷயம் செய்யும் போது ஒரு மகா கஞ்சன்னு தோணுது. தக்காளி 1 கிலோ போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா 1/2 கிலோ தான் வாங்கிட்டு வருவாரு. 1 கிலோ தக்காளி 500 ரூபாய். 1 கிலோ தக்காளி 500. அதுவும் சீக்கிரம் தீந்துருச்சுன்னா ஏன் இவ்வளவு சீக்கிரம் தீந்துது, 2 நாள் முன்னாடி தானே வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு கணக்கு பாப்பாரு. நான் குண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்கினாங்க. அது பேர் என்ன, ஒரு கட்டிக்குவாங்க சார். கட்டிட்டு ஒரு பால் மாதிரிக்கும். நம்ம சுத்தினோம்னா அது சுத்தம், சரிங்களா? என்னவே அடிக்கடி வரம்பு மீறி பேசுறானே. இது 800 900 கொடுத்து வாங்கினாங்க. ஒரே நாள் கூட யூஸ் பண்ணவே இல்லை. 1500 800 ரூபா இல்லையா? பிராணியா இருக்கியாடா, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. சும்மா வீடு பார்த்தா போதும் சார். கட்டிட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சு யூஸ் பண்ணவே இல்லை. என் பையன் ஒரு நாள் யூஸ் பண்ணி தூக்கி போட்டான். எங்கெல்லாம் என்னால கஞ்சம் பிடிக்க முடியுமா கஞ்சம் பிடிச்சி வைக்கிறேன். 800 சொன்னாரு, நீங்க டக்குன்னு 1500 சொன்னீங்களா? என்ன அதானே சொல்றது கரெக்டா சொல்லட்டுமே, ஃபேக்ட் எடுத்து கொடுத்தேன் அவ்வளவுதான். ஆக்சுவலா செலவு பண்றதுல உங்களுக்கு ஒரு கிரேட் ஃபீலிங் இருக்கு. அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. அது எங்க அப்பா கிட்ட இருந்து எனக்கு வந்துருச்சு சார். பட் ஆனா முன்னைக்கு விட இப்ப நான் ரொம்ப குறைச்சிருக்கேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க. ஓரளவுக்கு நாமினலா இருக்கு. அதுல இவ்வளவு செலவு பண்ணா நம்மளுக்கு வந்து சேவிங்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது அதெல்லாம் பண்ணாலும் எனக்கு ஓகே தான். ஆனா நம்மளுக்கு அந்த அளவுக்கு இல்ல, நம்மளால முடியும். ஆமா, நீ பெரிய ஜமீன்தாரு. சம்பாத்தியம் நல்லா இருக்கும் போது செலவை யாரெல்லாம் அதிகரிக்கலையோ அவங்க தான் சொத்துக்கள் வாங்கியிருக்காங்க. வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷமா ஒரே பேக் யூஸ் பண்றேன் சார். ஜனவரியில ஆல்மோஸ்ட் கிழிஞ்சிடுச்சு. 2 தடவை அதை தச்சுட்டாங்க. டேய் என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? அந்த இன்னொரு பேக் வாங்கணும்னா அந்த 500 எக்ஸ்பென்ஸ் பண்ணணும்ல. ஏன்னா இவனுக்கு மட்டும் வாங்கணும்னா 2 பேருக்குமே சேர்ந்து வாங்கணும். எங்க கூட வந்து ஒரு நாள் இருந்து பாருங்க, எங்க வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம் தெரியும். என்கிட்ட தனியா ஃபீல் பண்ணுவாங்க சார் பசங்க. எனக்கு கஷ்டமா இருக்கும், நம்மளால அஃபோர்ட் பண்ண முடிஞ்சோ நம்ம வாங்கி தரலையோ அப்படின்ற மாதிரி. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. பிள்ளைங்க ஒரு ஆசையா ஒரு பேக் 300 500 வரப்போகுதுங்கிறீங்க. அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. சோசியல் மீடியா பார்த்து கன்ஃபியூஸ் ஆகுறது இதெல்லாம் இல்லாம என் பிள்ளை இப்படி தான் வளர்ப்பேன், சிம்பிளா வளர்ப்பேங்கிறது சூப்பர் ஸ்டாண்ட். நல்லா தானடா சொல்லிருக்கான். நல்லா தான் சொல்லிருக்கேன். நான் வந்து யார் எப்படி இருந்தாலும் நான் வந்து என்னோட இதுல தான் இருப்பேன். அந்த ஸ்டெப்பனா நின்னாங்க.